எதிரிலா பலத்தினாய் வா வா வா. தீபிகா 12வது படிக்கிறவங்க கேட்குறாங்க, மாணவர்களாகிய எங்களின் ஆளுமை வளர்ச்சியினை எவ்வாறு மேம்படுத்தலாம்? இது ரொம்ப அருமையான கேள்வி. ஏன்னா ஆளுமை அப்படிங்கிறது என்ன? பிறரை ஆள்வது மட்டும் ஆளுமை இல்லை, தன்னை ஆள்வது. உலகத்திலேயே ரொம்ப பெரிய ஞானம் என்னன்னா தன்னை உணர்வது அப்படிங்கிறது தான் ஞானம். அப்போது தன்னை சரியாக உணர்ந்து கொண்டால் நமக்கு ஆளுமை வந்துடும், சந்தேகமே இல்லாமல் வந்துடும். ஆளுமை என்பது பிறரை நாம் ஆள நினைப்பது அல்ல, நம்மை பிறர் ஆளுமைக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் என்று உணரும் அளவிற்கு நம்மை நாமே உயர்த்தி கொள்வது, அதுதான் ஆளுமை. ஆளுமை என்பது பிறப்பினால் வருவதல்ல, அது தன் சொந்த வளர்ச்சியினால் வருவது அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல சமதர்ம சமுதாயத்துடைய அடையாளமாக இருக்க முடியும். பிறப்பினால் சிலருக்கு ஆளுமை புரிகின்ற பேறுகள் கிட்டலாம், ஆனால் அப்படிப்பட்ட பேறுகள் இல்லாத பல பேர் வாழ்க்கையில் தங்கள் ஆளுமை தரத்தினால், தங்களை உணர்ந்த காரணத்தினால் பெரும் தலைவர்களாக உருவெடுத்திருக்கின்றார்கள். உலக வரலாற்று பாருங்கள், ஆப்ரஹாம் லிங்கன் செருப்பு தேய்க்கிற தொழிலாளருடைய மகனாக அவர் பிறந்தார். குருஷேவ் இதில் ரஷ்ய நாட்டில் பிரதமராக இருந்தவர், அவருடைய அப்பாவும் செருப்பு தைக்கிறவராக தான் இருந்தார். மகாத்மா காந்தி கத்தியவார்ங்கிற ஒரு சின்ன நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் அளவு கூட இல்லாத ஒரு சின்ன மாவட்டம், அது ஒரு ராஜ்யமாக இருந்தது. அதில் திவானாக இருந்தார் அவங்க அப்பா, அந்த திவானுக்கு மகனாக பிறந்தார். அப்படிப்பட்டவர் எங்கே போய் நின்னார்? அல்லது விவேகானந்தர், வரிசையாக பாருங்கள். விவேகானந்தருடைய தாய் தகப்பன் நல்லா குழந்தை படிக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் விவேகானந்தர் தன் ஆளுமை என்னங்கிறத பற்றி சிந்திக்கிற ஆற்றல் உடையவராக இருந்தார். அதனால் அவர் வேறு திசையில் போயிட்டார். நம்ம தமிழ்நாட்டில் பாருங்கள், காமராஜர் இருந்திருக்கிறாரு, கலைஞர் கருணாநிதி இருந்திருக்கிறாரு, அண்ணாதுரை அறிஞர் அண்ணா இருந்திருக்கிறாரு, இவங்க எம்ஜி ராமச்சந்திரன் இருந்திருக்கிறாரு. இவங்க யாருமே ரொம்ப பெரிய பொருளாதார புன்புலம் புடைத்தவர்கள் அல்ல. ஆனால் அவர்களுக்கு இருந்த ஆளுமை திறனை அவர்கள் உணர்ந்தார்கள், அதை வளர்த்து கொண்டார்கள். அதன் காரணமாக நம்மை ஆளும் திறன் படைத்தவர்களாக ஆனார்கள். அப்படிங்கிறது நம்ம மனசில் வச்சுக்கிட்டோம்னா நம்முடைய ஆளுமை திறனை எப்படி வளர்த்து கொள்வது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தன்னால் வந்துடும். சரியா? ஒளி இழந்த நாட்டிலே நின்றேனும் உதய ஞாயிறொப்பவே